நம்ம ரொம்ப தனியா இருக்கோம்னு நினைக்கிற நேரத்துல கூட நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒவ்வொரு நொடியும் கவனிக்கப்படுறோம், பாதுகாக்கப்படுறோங்கிற அந்த ஆழமான ஒரு நம்பிக்கையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவாவது ஒரு தடவை வராம இருந்திருக்காது. வாழ்க்கையோட ஓட்டத்துல சில சமயம் நாம தனியா விடப்பட்ட மாதிரி உணர்றது ரொம்ப இயல்பு. ஆனா அந்த உணர்வு உண்மையா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு சக்தி நம்ம கூடவே இருக்கா? வாங்க இதுக்கான பதில தேடலாம். இந்த முழு நம்பிக்கையோட அடித்தளமே எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்ச ஒரு தெய்வீக சக்தி இருக்குங்கிறது தான். அது எப்படிப்பட்டது? அதோட அறிவு எவ்வளவு பறந்து விரிஞ்சது? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். திருக்குறான்ல இருக்கிற இந்த ஒரு வசனம் நம்ம மனசுல இருக்கிற பல சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்குது. ரகசியமா இருந்தாலும் சரி, பகிரங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இறைவனோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த வசனத்தோட அழகே இது எவ்வளவு எளிமையா இருக்குங்கிறதுல தான். நீங்க ராத்திரியோட இருட்டுல ஒளிஞ்சாலும் சரி, பட்ட பகல்ல நடந்தாலும் சரி, இல்ல மெதுவா முணுமுணுத்தாலும் சரி, சத்தமா பேசினாலும் சரி, இறைவனோட பார்வையில எல்லாமே ஒண்ணுதான். நம்ம செயல்களுக்கு நடுவுல எந்த வித்தியாசமும் கிடையாது. சரி, இந்த பரந்த தத்துவம் வெறும் ஏட்ல மட்டும் இல்லாம ஒரு தனி மனுஷியோட வாழ்க்கையில எப்படி உண்மையாச்சுன்னு ஒரு நிஜமான கதை மூலமா இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெண்ணோட தனிப்பட்ட பிரார்த்தனை எப்படி ஒரு தெய்வீக பதில பெத்துதுன்னு பார்க்கலாம். இந்த வசனம் சும்மா அருளப்படல. இதுக்கு பின்னால ஒரு பெண்ணோட ஆழ்ந்த மனவேதனையும் அவளோட கண்ணீரும் அவளோட மன்றாட்டமும் இருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு சூழல்ல அருளப்பட்டுச்சு. அவங்க பேருதான் கவ்விலா பின்த் தல்ஹபா. இவங்களோட கதை ஒரு தனிப்பட்ட குரலுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு நமக்கு உணர்த்துது. ரொம்ப மெதுவா சொல்லப்பட்ட ஒரு பிரார்த்தனை கூட வானங்களை தாண்டி எப்படி கேட்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். அவரோட மனவேதனையை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல லிஹாருங்கிற அந்த காலத்து வழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன நடக்கும்னா, ஒரு கணவன் தன்னோட மனைவிய நீ என் தாய் மாதிரின்னு சொல்லிடுவான். அப்படி சொன்னா அந்த பொண்ணு மனைவியாவும் இருக்க முடியாது, விவாகரத்தானவளாவும் இருக்க முடியாது. ஒரு நிராதரவான நிலைமையில தள்ளப்படுவாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஒரு தெய்வீக வெளிப்பாடே தீர்வா வந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவரோட தனிப்பட்ட துயரம் கேட்கப்பட்டுச்சு, அதுக்கு பதிலும் அளிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. இறைவன் நம்மள தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்தோம். ஆனா அது மட்டும் இல்ல, நம்மள பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டமே செயல்படுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரத்யேக பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. திருக்குரான்ல அதே அத்தியாயத்துல நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள் இருக்காங்கங்கிற ஒரு அற்புதமான உண்மை சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள்? இப்னு கதீரோட விளக்க உரைப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 4 வானவர்கள் பாதுகாவலர்களா இருக்கிறாங்களாம். இவங்க ஒரு ஷிஃப்ட் மாதிரி வேலை செய்யறாங்க. 2 பேர் பகல்ல, 2 பேர் ராத்திரியில. ஒருத்தர் முன்னாலேயும் இன்னொருத்தர் பின்னாலேயும் இருந்து இறைவனால விதிக்கப்படாத எந்த ஒரு தீங்கும் நம்மள அண்டாம பாத்துக்கிறாங்க. நம்மள பாதுகாக்கிறது மட்டுமில்ல, இந்த வானவர்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்கு. அவங்க நம்மளோட ஒவ்வொரு செயலையும் பாக்குற சாட்சிகளாகவும் இருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல இது பத்தி அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானவர்கள் குறிப்பிட்ட நேரங்கள்ல சந்திச்சு தங்களோட பணிகளை பரிமாறிக்குவாங்களாம். இது ஒரு நான் ஸ்டாப் மானிட்டரிங் சிஸ்டம் மாதிரி. இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் எப்போ நடக்குதுன்னா, அதிகாலையில ஃபஜர் தொழுகை நேரத்திலையும் மாலை அசர் தொழுகை நேரத்திலையும் நடக்குது. ஒரு நாளோட தொடக்கத்திலையும் இறுதியிலையும் இந்த சந்திப்பு நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இறைவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அந்த வானவர்கள் கிட்ட நம்மள பத்தி கேக்குறாரு. இது எதுக்குன்னா, நாம தொடர்ந்து வழிபாடு செய்யறதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தத்தான். நாங்க போகும்போதும் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாங்கன்னு அவங்க சொல்ற பதில் நம்மளோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய சாட்சியா அமையுது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? இதிலேருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம வாழ்க்கையே ஒரு 3 அடுக்கு பாதுகாப்புல இருக்கு. நாம முழுசா அறியப்படுறோம், தெய்வீகமா பாதுகாக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒவ்வொரு செயலும் ரொம்ப நுணுக்கமா பதிவு செய்யப்படுது. நாம தனியா இல்ல, நம்மள எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்கன்ற இந்த உண்மையை நாம உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்வோம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க நிறைவு செய்றேன்.